வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, ஏற்றம் தரும் சகட யோகம் பற்றி பார்க்கலாங்க. இப்போ சகட யோக அமைப்பு எப்படி இருக்கும், கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, குருவிற்கு சந்திரன் 6, 8, 12 வரக்கூடிய அமைப்பே சகட யோக அமைப்பாகும். சரி, இந்த சகட யோக அமைப்பு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, சகட யோகம் அப்படின்னா வண்டி சக்கரம் சுழவது போல வாழ்க்கை தரம் இருக்குங்க. அதாவது என்னன்னா, கொஞ்ச காலம் நிம்மதியா இருக்காங்க அப்படின்னா திருப்பியும் கொஞ்ச காலம் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு, நல்லா சீரா பணவரவு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய அமைப்பு, இப்படி மாறி மாறி தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது, ஏற்ற மாதிரியே இருக்காது. சகட யோகம் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு விதமான இந்த மாதிரி வண்டி சக்கரம் போல வாழ்க்கையை தரம் இருந்துகிட்டே இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படக்கூடிய அமைப்பே இந்த சகட யோக அமைப்பாகுங்க. சரி, இந்த சகட யோக அமைப்பிலையும் ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு, ஒரே மாதிரியான வாழ்க்கை உயரக்கூடிய அமைப்பு, நல்லபடியா அவங்க வசதி வாய்ப்பா வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சகட யோக அமைப்புலாம் விதி அப்படின்னா விதி விலக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த விதி விலக்குலாம் என்ன, அந்த ஏற்றம் தரக்கூடிய சகட யோகம்லாம் என்ன அப்படின்னு இந்த பதில விரிவா பார்க்கலாங்க. இப்போ சகட யோகம் அப்படின்னு எடுத்துட்டா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, குருவிற்கு 6, 8, 12 இடங்கள்ல சந்திரன் இருக்கும்போது சகட யோகம் அமைப்பாகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, இங்க சகட யோக அமைப்புல குருவிற்கு சந்திரன் 6, 8 வரும்போதே சகட யோக அமைப்பாகும். 12 அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அது என்ன மாதிரி அமைப்புனா அது இன்னொரு விதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இது சகட யோக அமைப்புல வராது. சரிங்களா, இது கொடுத்திருந்தாலும் சரி இது ஒரு விதமான அமைப்பு. ஏன்னா அது குருவிற்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வந்தா சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல குரு வரக்கூடிய அமைப்பு, அது ஒரு விதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த சகட யோகம் அப்படின்னு எடுத்துட்டாலே குருவுக்கு 6, 8 சந்திரன் இருப்பதே சகட யோக அமைப்பாகும். சரிங்களா, இது ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு, நல்லபடியா பலன் தரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி பிரச்சனை வண்டி சக்கரம் போல சுழலக்கூடிய அமைப்பு எல்லாம் இல்லாத ஏற்றமான வாழ்க்கையா தரக்கூடிய அமைப்பு, அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டா இந்த அமைப்பு எப்படி தரும், எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே மாதிரி அமைப்பு தாங்க, நல்ல வசதி வாய்ப்பு தரக்கூடிய அமைப்பு, பாதிப்பு இல்லாத அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. இந்த சகட யோகத்திலும் ஏற்றம் தரக்கூடிய சகட யோகம் அமைப்பு, கிரக அமைப்பு அப்படின்னா அந்த குரு எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க. அந்த குருவிற்கு சந்திரன் 6, 8 இருந்தாலும் அந்த சந்திரன் பலப்பெற்று இருக்கும்போது இது சகட யோகத்துல ஏற்றம் தரக்கூடிய சகட யோகமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது என்னன்னா, இப்ப தனுசு ராசியில குரு பகவான் இருக்கும் பட்சத்துல அந்த சந்திர பகவான் ரிஷபத்துல உச்சம் பெற்று 6ஆம் இடத்துலயோ அல்லது கடகமான 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றோ இந்த மாதிரி சகட யோக பலம் பெற்று உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா இதுவும் சகட யோக அமைப்பு, ஆனா ஏற்றம் தரக்கூடிய சகட யோக அமைப்பாயிடும். அப்படிங்கறதுனால இந்த இவங்களுடைய திசாபுக்தி காலங்கள்ல ஒரே மாதிரி வசதி வாய்ப்பும் நல்ல பலன்களை அதிகமா தரக்கூடிய அமைப்பு தான், பாதிப்பு இல்லாத அமைப்பு, இது ஏற்றம் தரக்கூடிய சகட யோக அமைப்பாகும். சரிங்களா, குரு பகவான் பலம் பெற்றும் சந்திர பகவான் பலம் பெற்றும் நின்றிருந்தாலும் இதுவும் ஏற்றம் தரக்கூடிய பலன் தான் அவங்களுடைய திசா காலங்கள். சரிங்களா, அடுத்த ஒரு அமைப்பு, இப்போ ஒரு சிலர் பாருங்க குரு பகவானும் சந்திர பகவானும் ஆட்சியாக இந்த மாதிரி அமைப்புல இல்லாத பட்சத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு இல்லையா, அவங்களுக்கு சகட யோகம் பாதிப்பு தரக்கூடிய அமைப்பா அப்படின்னா அவங்களுக்கும் பாதிக்காத அமைப்பெல்லாம் உண்டு. சரிங்களா, இது முதல் தரம். சரிங்களா, இந்த சகட யோக அமைப்பு ஏற்றம் தரத்திலே முதல் தரக்கூடிய முதன்மையா யோகம் தரக்கூடிய அமைப்பு, மேன்மையான பலன் தரக்கூடிய அமைப்பு இந்த சகட யோகம். நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, குரு பகவான் தனுசு ராசியிலும் சந்திரன் பகவான் ரிஷபத்தில் உச்சம் பெற்றோ அல்லது கடகத்தில் ஆட்சி பெற்று இருக்கும்போது இதுவும் சகட யோக அமைப்பில் இருக்கும்போது இதுவும் ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு. அடுத்து இன்னொரு அமைப்பு இதே ஒரு விதத்துல ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னா சந்திர பகவான் தனுசு ராசியிலும் குரு பகவான் கடகத்திலும் உச்சம் பெற்றக்கூடிய அமைப்பு, இது பரிவர்த்தனை யோக அமைப்பிலும் வர்றதுனால இந்த யோகமும் 6, 8 அந்த குருவும் சந்திரனும் இருந்தாலும் அதுவும் சகட யோகத்தில் ஏற்றம் தரக்கூடிய முதல் தர யோகம். இந்த அமைப்புல எல்லாம் குரு பகவானும் சந்திர பகவானும் இருக்கும்போது முதல் தர யோகமாக தான் இருக்குமே தவிர பாதிப்பு இவங்களுடைய திசா காலங்கள்ல சகட யோகமா பேசாம ஏற்றம் தரக்கூடிய சகட யோகமா பேசக்கூடிய அமைப்பு. சரி, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்ல, அவங்களுக்கு வேற ராசிகள்ல அமைப்புல தான் குருவும் சந்திரனும் 6, 8 உட்கார்ந்துருக்கு. அதாவது வேற ராசிகள்ல ஆட்சியாக உச்சமாகவோ இந்த குருவும் சந்திரனும் இல்லாத ராசிகள் அமர்ந்து
அங்க குருவிற்கு 6, 8ல வந்து இந்த சகட யோக அமைப்புல இருக்குது. அவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு இல்லையா, அவங்களுக்கும் வாழ்க்கை தரம் வண்டி சக்கரம் போல ஏற்றத்தாழ்வு இருந்துட்டே இருக்குமா அப்படின்னா அவங்களுக்கும் பாதிக்காத அமைப்பெல்லாம் விதிக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த குரு நின்ற ஸ்தானாதிபதியும் சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதியும் எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க. அதாவது குரு நின்ற ஸ்தானத்துக்கு சந்திரன் வந்து 6, 8ஆக நின்று இருக்காங்க இல்லைங்களா, அந்த சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதியும் குரு நின்ற ஸ்தானாதிபதியும் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்தானாதிபதிகள் லக்னத்துக்கு மறையாமலும் அந்த குருவுக்கும் மறையாமலும் சந்திரனுக்கும் மறையாமலும் இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல அந்த ஸ்தானாதிபதிகள் மறையாம இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து வண்டி சக்கரம் போல பாதிப்பு தராம ஏற்றத்தாழ்வு இல்லாம சீராக வாழ்க்கை நடத்தக்கூடிய வாய்ப்புண்டு. பணவரமும் ஒரே மாதிரி இருக்கும், வாழ்க்கை தரமும் ஒரே மாதிரி போகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு. அதாவது லக்னத்துக்கோ அல்லது குருவுக்கோ அல்லது சந்திரனுக்கோ அந்த ஸ்தானாதிபதிகள் மறையாம நல்ல அமைப்புல இருந்தாலே போதும். அல்லது அந்த ஸ்தானாதிபதிகள் ஆட்சி உச்சமாக பலம் பெற்று நின்றிருந்தாலும் அந்த குரு நின்ற ஸ்தானாதிபதியும் சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதியும் பலம் பெற்று இருக்கிறதுனால இது வந்து சகட தோஷமாக பேசாம சகட யோகமா தான் பேசும். இது 2ஆம் தர யோக அமைப்புல அந்த சகட யோக அமைப்புல வந்துருங்க. சரிங்களா, இந்த மாதிரி அமைப்புலலாம் அந்த குருவும் சந்திரனும் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான், பாதிப்பு இல்லாத அமைப்பு தாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லைங்க, சந்திரனுக்கு வந்து இப்ப இந்த அமைப்புல நான் சகட யோகம் சொன்னேன் இல்லைங்களா, குருவுக்கு 6, 8 அமைப்புல. அதுவே இன்னும் கொஞ்சம் மாத்தி பார்த்து சொல்லுங்க, அதியோக அமைப்பிலும் இந்த குரு வந்துடுறாங்க. அதாவது சந்திர அதியோகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடங்கள்ல சுபர்கள் இருக்கும் பட்சம் சந்திர அதியோக பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா. அந்த மாதிரி அமைப்பிலும் குரு இருக்கிறதுனால இதெல்லாம் பாதிக்காத அமைப்பு தாங்க. இப்ப சந்திரன் நின்று இருக்கிற ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் குரு நின்று இருந்தாலும் சந்திர அதியோக அமைப்புல அந்த சந்திர பகவான் வந்து வளர்ப்பிறை சந்திரனாக வரும் பட்சத்துல இதுவும் பாதிக்காத அமைப்பு. அவங்களுக்கு வந்து சகட தோஷமாக பேசாம சகட யோகமாக ஏற்றமான பலன்களே தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. இதுல எல்லாமே வந்து விதியில விதி விலக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, நன்மை தரக்கூடிய அமைப்பு. இந்த சகட யோகத்திலேயே நன்மை சேரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னா நான் இதை சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் முதல் தரம் 2ஆம் தரம் அமைப்புல எல்லாம் வந்துருங்க. இந்த மாதிரிலாம் அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பாதிக்காத அமைப்பு தான். சரிங்களா, அல்லது சகட யோக அமைப்புல இருந்தாலும் இந்த அமைப்புல எதுவுமே இல்லை இவங்களுக்கும் பாதிக்காத அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க அந்த லக்ன சுபர்கள் ஏதாவது சம்பந்தப்பட்டாலும் பாதிப்பு தராது. ஏன்னா குரு சுப கிரகம், சந்திரன் வளர்ப்பறையாக சந்திரனா இருக்கும்போது குருவுக்கு சமமான அவங்க அப்படிங்கறதுனால இவங்க 6, 8ஆக வரும்போது அவங்களுக்கு வந்து சகட யோகத்தை கொடுத்தாலும் அந்த லக்ன சுபர்கள் ஏதாவது சம்பந்தப்பட்டுட்டாலும் அவங்களுடைய திசா காலங்கள்ல பாதிப்பு தராத அமைப்பு தாங்க. சரிங்களா, இது சகட யோகமாக பேசணும் அப்படின்னா இந்த எதுலையுமே இல்லாம அந்த சகட யோகம் குருவுக்கு 6, 8ஆக சந்திரன் இருந்தாலும் சந்திரன் வந்து தேய்பிறை சந்திரனாவோ அல்லது அந்த குரு வந்து பாதிக்கப்பட்டோ, அதாவது குரு வக்ரமாகவோ அல்லது குருவுக்கு பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டோ அல்லது ராகு கேதுகளுடைய சம்பந்தம் பெற்றோ அல்லது அந்த குரு வந்து வக்ரமாகவோ, இன்னும் நான் ஏற்கனவே சொன்னீங்க வக்ரமாகவோ அல்லது குரு நின்ற ஸ்தானாதிபதி வக்ரமாகவோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் குரு பாதிக்கப்பட்ட தனத்துக்கு காரகர் பாதிக்கப்பட்டு சந்திரனும் தேய்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து சகட தோஷமாக பேசி வாழ்க்கையில வண்டி சக்கரம் சொல்றது போல வாழ்க்கை தரம் இருக்கும், ஏற்றத்தாழ்வு. கொஞ்ச நாள் நிம்மதியா இருப்பாங்க, கொஞ்ச நாள் பணம் காசு சேர்ந்தது அப்படின்னா கொஞ்ச நாள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு, அப்புறம் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது அப்படின்னா அந்த சந்திரனும் குருவும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு 6, 8ஆக அமைப்பில் இருக்கும் பட்சத்துல சகட தோஷமாக ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, இது மட்டுமே நம்ம பாக்குற மாதிரி அவங்களுடைய தனஸ்தானம் லாபஸ்தானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. தனத்துக்கு காரகர்னா தனஸ்தானத்துக்கு காரகர் குரு பகவான் அப்படிங்கறதுனால தனத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் தனஸ்தானாதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க. அந்த தனஸ்தானாதிபதியோட இந்த குரு சம்பந்தம் ஏற்பட்டு தனஸ்தானாதிபதி பார்வை அல்லது தனஸ்தானாதிபதி இணைவு இந்த மாதிரி ஏற்பட்டுட்டாலும் அதுவும் கொஞ்சம் பணத்துக்கு கொஞ்சம் பற்றாக்குறை எதிர்பார்த்துட்டு இருக்க இடத்துல கஷ்டப்பட்டாலும் பணம் எப்படியாவது கைக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி லாபாதிபதி குருவோட சேர்ந்துடும், ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும்
ஏதாவது கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு பணம் வந்து சேர்த்துரும். ஏன்னா தனத்துக்கு காரகரோட தனத்துக்கு சம்பந்தப்பட ஒரு ஜாதகத்திலே தனத்தை எதிர்பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருவருக்கு எப்படி இருக்கு, பணம் வளர்ச்சி நல்லா இருக்குமா, பணம் புலங்காட்டம் நல்லா இருக்குமானா 2ஆம் இடம் 11ஆம் இடம் தான் நம்ம எடுத்து பார்ப்போம். அந்த அதிபதியை தான் நம்ம பார்ப்போம். அந்த அதிபதியோட தனத்துக்கு காரகர் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டுட்டாலும் அவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் பணம் எப்படியாவது யார் மூலியமாவது அவங்களுக்கு வந்து கைக்கு சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குங்க. சரிங்களா? இப்போ சகட யோகம் அப்படின்னு எடுத்துட்டா குருவிற்கு சந்திரன் 6, 8ஆக வரும் பட்சத்தில் அது சகட யோகம். அந்த சகட யோகம் ஏற்றம் தரக்கூடிய அமைப்புனா அந்த குரு சந்திரன் ஆட்சி உச்சமாக வரும் பட்சத்தில் அது ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு. அல்லது ஆட்சி உச்சம் இல்லாத அமைப்புல அந்த ஸ்தானாதிபதி லக்னத்துக்கோ குருவின் என்ற ஸ்தானாதிபதியும் சந்திரன் என்ற ஸ்தானாதிபதியும் குருவுக்கோ சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ மறையாம நல்ல அமைப்புல நின்றிருந்தாலும் அல்லது குரு சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதி பலம் பெற்று ஆட்சி உச்சமாக நின்றிருந்தாலும் இது எல்லாமே அந்த சகட வந்து தோஷமாக பேசாம யோகமாக பேசி அந்த திசா காலங்கள்ல அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு என்ன பலன் தரணுமோ அது முழுமையா அந்த திசா காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு முழுமையா கொடுக்கக்கூடிய அமைப்பே ஏற்றம் தரக்கூடிய சகட யோகம்னா இந்த மாதிரி கிரக அமைப்பே ஏற்றம் தரக்கூடிய சகட யோகம் ஆகும். நன்றி, வணக்கம்.